கூறுவது மிகவும் தவறு. கொரோனா பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஊரடங்கை தளர்த்திக் கொள்ளலாம். அதே நேரம் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஊரடங்கை நீட்டிக்கலாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி யோசனை தெரிவித்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் 9 மாநில முதலமைச்சர்கள் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும், குறைந்தபட்சம் 1 மாத காலமாவது நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஊரடங்கு பாதிப்பு ஒரு சில பகுதிகளில், குறிப்பாக தமிழகத்திலேயே 13 மாவட்டங்களில் கடந்த 12 நாட்களாக எந்தவிதமான புதிய தொற்றுகளும் கண்டறியப்படவில்லை. ஆனால் சென்னையில் இந்த கொரோனா தொற்று என்பது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. இந்த நிலையில் எந்தெந்த பகுதிகளில் ஊரடங்கு அதிகமாக கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்றும் குறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் தளர்த்திக் கொள்ளலாம் என்ற யோசனையை பிரதமர் முன்வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவலோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஹசீஃப் இணைகிறார். ஹசீஃப், தற்போது பிரதமர் என்னென்ன யோசனைகளை முன்வச்சிருக்காரு? இது தொடர்பான பின்னணி என்ன? தேவப்பிரியன், இன்று காலை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக உரையாற்றினார். இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஊரடங்கை தளர்த்துவதா அல்லது ஊரடங்கை நீட்டிப்பதா, நீட்டிக்கப்படும் பட்சத்தில் அது தற்போது இருக்கக்கூடிய வகையிலேயே அமைய வேண்டுமா என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. இதில் மாநிலங்கள் தரப்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான வகையில் ஒடிசா மாநிலம் ஊரடங்கை மேலும் 30 நாட்களுக்கு, அதாவது மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. அதை பின்பற்றி மேலும் 8 மாநிலங்கள் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தன. இந்த நிலையில் தற்போது பிரதமர் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு என்ன தெரிவித்தார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதை வைத்து பார்க்கும் பொழுது மே 3ஆம் தேதியை கடந்தும் கூட ஊரடங்கை நீட்டிப்பதற்கான ஒரு முடிவு எடுக்கப்பட இருப்பதாக தெரிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு தகவலைத்தான் பிரதமர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய வகையில் இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்படாது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகள், தீவிரமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள், பாதிப்பில்லாத பகுதிகள் என்ற வகையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிதீவிரமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை தான் நாம் ஹாட்ஸ்பாட் என்று சொல்கின்றோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்களில் 170 மாவட்டங்கள் இந்த ஹாட்ஸ்பாட் என்று அழைக்கப்படக்கூடிய தீவிரமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கீழ் வருகின்றன. ஆகவே இந்த ஹாட்ஸ்பாட் பகுதிகளில் தற்போது இருக்கக்கூடிய வகையிலேயே ஊரடங்கை நீட்டிப்பது என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட இருப்பதாகவும், மற்ற பகுதிகளில் குறைவான பாதிப்பில்லாத பகுதிகளில் தளர்வுடன் ஊரடங்கை தொடர்வது, அதாவது சில விலக்குகளை அளித்து ஊரடங்கை தொடர்வது என்பது போன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட இருப்பதாகவும் பிரதமர் தரப்பிலிருந்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கின்றது. இந்த முடிவு என்பது மே 3ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு முடிவக்கூடிய அந்த நாளுக்கு பிறகு இந்த ஒரு முடிவு அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. மிக முக்கியமாக பிரதமர் தரப்பிலிருந்து நாட்டினுடைய பொருளாதார நிலை மிகவும் பலமாக இருப்பதாக மாநில முதலமைச்சர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான தகவலுக்கு நன்றி ஹசீஃப். ஊரடங்கு கால